அதாவது என்னன்னா, ஒரே வயித்துல பொறந்திருந்தாலும் அண்ணனும் தம்பியும் வேற வேற தான். அதே மாரி தாங்க இந்த சாம்பார் ரைஸும், இந்த பிசிபெல்லாபாத்தும் ஒண்ணே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு அத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பும், கொஞ்சம் பூண்டும் போட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப குடுத்துருக்க அளவுல நல்ல மசாலாவ ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபைனல் மிக்ஸிங்க்கு ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு 12லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கூடவே உங்களுக்கு தேவையான எல்லா காயுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பிசிபெலாபாத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்மளுக்கு ஒரு மிக்ஸிங் குடுத்து, கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, கொஞ்சமா புளி ஆட் பண்ணி, நம்ம எடுத்து வச்ச மசாலால ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி, இப்போ நம்ம போட்ட காய்கறியெல்லாம் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம விசில் போட்ட சாப்பாடையும் தாலையும் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா குழச்சு விட்டா மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டா கொத்தமல்லி தூவி ஒரு சைடு எடுத்து வச்சிருங்க. இப்போ தாளிப்புக்கு கடாய் வச்சு கொஞ்சமா 2 ஸ்பூன் நெய் போட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையவே கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு 2 வரமிளகாவும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்து ஃபைனலா சாப்பிட எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. ஊறுகாயோட பூந்தியோடயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. பை டாடா.